திருமணம் செய்து கொண்டால் வேலை முடிந்துவிட்டது என்கிறார்கள். திருமணத்திற்கு அப்புறம்தான் அவர்கள் வாழ்க்கையே தொடங்குகிறது. எப்படி வாழ்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று யாரும் அவர்களை விசாரிப்பதே இல்லை. கணவன் அம்மா, உன் கணவர் கஷ்டப்படுவது உனக்காக தானே, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய், உன் அம்மாயிடம் சொல்லி உதவி கேள் என்று மாமியார் நாத்தனாரும் தினம் தினம் கஷ்டப்படுத்தி கொண்டு இன்னும் இருக்கிறார்கள். அவள் ஆசைக்காக அவர்கள் எதையும் செய்ய தயாராக இருப்பதில்லை. அப்படியே அந்த பெண்ணின் அம்மா உதவி செய்தாலும் அதில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுவார்கள். மாமியார் என்ற உரிமையில் பல குடைச்சல்களும் நிம்மதியில்லாத வாழ்க்கையும் தான் தருகிறார்கள். திருமணமான கொஞ்ச நாளிலே உடனே மகனுக்கு கஷ்டங்கள் வந்துவிடும். இப்படி கேட்டு வாங்குவதற்கு அந்த பெண் அம்மா வீட்டிலேயே இருந்திருக்கலாம். நாம் ஒளிந்து மறைத்து வாழ்ந்தாலும் கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், என்ன தவறு செய்கிறார்கள் என்று. அந்த பெண்ணுக்கு எந்த உரிமையும் கொடுப்பதில்லை. ஆனால் உரிமையாக உதவி மட்டுமே கேட்டு பெறுவார்கள். எந்த வழியில் செலவு செய்கிறோமோ அந்த வழியில் தான் நமக்கு புண்ணியங்களும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். வாழ்வதோ குறைவு, ஆனால் ஒளித்து வைப்பதோ அதிகம். அன்புக்கு அர்த்தமே பிறர் உணர்வுக்கு ஆத்மார்த்தமாக இருப்பது, உதவி செய்வதும்.